நீங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அமைச்சு வண்டி பஸ் வந்துச்சுன்னா கேளுங்க. அவ்வளோ முட்டா கட்டி பஸ் வரும். குளிக்கல. போதும் 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 போதும். சிரிப்பா தேவா, சிரி சிரி சிரி. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. கேதுங்க, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பட்டா தண்ணி மேல எஸ்டிகே ஹோட்டல் எஸ் சரவணன் சார்பாகவும் அனைத்து மாற்றிக்கும் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்குகின்றார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை வச்சு எடுப்பான். அப்படியே வெளில போய்க்குங்க நீங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் தான் டைம் சார் சொன்னதுக்கு அப்புறம் உள்ள போகணும். வண்டி போற மனிதர்களே விளையாடி கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் மிச்சம் அருந்தர் மற்ற மாரியம்மன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட சேரும் சிறுகுடி நாடு பூசாரிப்பட்டி நாகராஜ் தேவர் சார்பாக ஐஸ்வர்களது வீதி பாடல் ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கின்ற வீரர்கள் மாவட்ட வளையப்பட்டி ஸ்ரீ அழகு மீனாவூர் வீரர்கள் புதுப்பிரவாக கொண்டிருக்கிறார்கள். இந்த வலிமையான போட்டியில் வலிமையான போராட்டத்திலே வெற்றியை நிலைநாட்டப் போவது மாற்று நிரலையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வடவாந்தியருக்கு நிகழ்ச்சியான தமிழ்நாடு வடமாறு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெருமை சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். அதே முன்னாடி மாடு சீட்டி வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலைநாட்டிட நாட்டு நிர்ணயாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சமயத்தில ஆடி களத்தில நாட்டு கம்பீரமான தோற்றத்தோடு நிலைநாட்டப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை திண்டுக்கல் மாவட்டம் நித்தம் அறிவாற்று தரும் அருள் வைத்துக் கொண்டிருக்கும் நட்ட மாரியம்மன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட சேரும் சிறுகுடி நாடு பூசாரிப்பட்டி நாகராஜ் தேவர் சார்பாக ஐஸ்வர்களது விருதுகளை சீட்டி எறிகள் கை வெட்டுங்கள் வீரர்கள் காலை வைக்க சீட்டி எறிகள் கை வெட்டுங்கள் வீரர்கள் அதனால் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம மாடு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வடம். நம்ம அண்ணமிட்டு மாடு வந்து இதுக்கு முன்னாடி ட்ரைனிங்லாம் பண்ணாமல் இதுதான் ஃபஸ்ட்டு வடம். சரி அவுத்து பார்ப்போம் என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்துல நின்று பாயலை, அங்கிட்ட இங்கிட்டும் ஓடி தான் தெரியுது. வீரர்களும் சிறப்பாக தான் பிடிச்சாங்க. வீரர்களுக்கு வாழ்த்துக்கள், பிடிச்ச வீரர்களுக்கு. அடுத்தடுத்து மாடு, ஏன்னா வடமாடுங்கிறது வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணணும். ஏன்னா வடமாடு வச்சு வளர்க்குறவங்க எல்லாருமே எப்படி அதை பார்த்துக்கணும், எப்படி அதுக்கு உணவு முறை எல்லாமே கரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து விரட்டில் வாடியில் அவுக்குறது தான், எப்பவும் போல் அவுக்குறது தான். அதனால் ஃபஸ்ட்டு வடம் இப்போ தான் அவுத்து பார்த்துருக்கோம். ஆமாம், இனி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரைனிங் பண்ணணும். அதனால தான் மாடு வந்து முதல் வடத்தில் இந்த மாதிரி போய் ஓடி நான் விழுந்துட்டு தான் நினச்சேன். நானும் அப்படி தான் நினச்சேன், ஓடி போய் கீழே விழுந்துடும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் விழுகலை. ஒரே ஒரு தடவை வந்து கீழே விழுகிற மாதிரி போயிட்டு தடுமாறிடுச்சு. ஆனால் அந்தளவு சுருக்குன்னு விழுகலை. விழுகாமல் ஏதோ போதும். ஃபஸ்ட்டு வடத்துக்கு
ஃபஸ்ட்டு இடத்துல இந்த அளவு பண்ணியிருக்கு போதும். ஆமாம், அடுத்தடுத்த இடத்துல பார்ப்போம். பை நண்பா.